2 டி என்பது பயணித்த தூரம் மற்றும் டி என்பது எடுத்துக்கொண்ட நேரம் எனில் ஒரு ஒலி அலையின் வேகம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? ஏ. வேகம் td. பி. வேகம் 2 td. சி. வேகம் 2 td. டி. வேகம் t2d. சரியான பதில் பி. வேகம் 2 tt. 4. சரியான விடை பி. சோகஸ்மெலி எதிரொலி முறையில் ஒலி மூலத்திலிருந்து தடையை அடைந்து மீண்டும் திரும்பும் மொத்த தூரம் 2 டி ஆகும். எனவே வேகம் என்பது மொத்த தூரம் 2 டி வகுத்தல் எடுத்துக்கொண்ட நேரம் டி என்ற சூத்திரத்தால் கணக்கிடப்படுகிறது. அணுக்கரு வினைகளில் ஏன் ஒன்று ஆல் எந்த துகள் குறிப்பிடப்படுகிறது? ஏ. ஒரு பீட்டா துகள். பி. ஒரு புரோட்டான். சி. ஒரு ஆல்பா துகள். டி. ஒரு நியூட்ரான். சரியான பதில் டி. ஒரு நியூட்ரான். 3. அணுக்கரு வினைகளில் N என்பது நியூட்ரானை குறிக்கிறது. அதன் நிறை எண் 1 மற்றும் அணு எண் 0 என்பதால் இது ஏன் 1 என குறிப்பிடப்படுகிறது. நியூட்ரான்கள் அணுக்கரு பிளவு வினைகளைத் தூண்டுவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பின்வருவனவற்றில் எது அட்ரீனல் சுரப்பியில் இருந்து வரும் ஹார்மோன்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது? ஏ. முடி வளர்ச்சி. பி. உடல் வெப்பநிலை. சி. சவ்வூடு பரவல் அழுத்தம். டி. தசை சுருக்க வேகம். சரியான பதில் சி. சவ்வூடு பரவல் அழுத்தம். சரியான விடை சி. சோகஸ்மெலி அட்ரீனல் சுரப்பியின் வெளிப்பகுதியான கார்டெக்ஸ் ஆல்டோஸ்டிரோன் போன்ற ஹார்மோன்களைச் சுரக்கிறது. இது உடலில் நீர் மற்றும் உப்புகளின் அளவை சவ்வூடு பரவல் அழுத்தம் ஒழுங்குபடுத்துகிறது. இது இரத்த அழுத்தத்தை பராமரிக்க மிகவும் அவசியமானது. ஒரு மின்தூக்கி ஓய்வு நிலையில் இருக்கும்போது உள்ளே இருக்கும் ஒரு நபரின் செங்குத்து எதிர்விசைக்கும் ஆர் எடைக்கும் W உள்ள தொடர்பு என்ன? ஏ. Rw. பி. R0. சி. Rw. டி. Rw. சரியான பதில் ஏ. Rw. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி ஒரு மின்தூக்கி ஓய்வு நிலையில் இருக்கும்போது அதன் முடுக்கம் சுழியாக இருப்பதால் நபரின் மீது செயல்படும் செங்குத்து விசை அவரது உண்மை எடைக்கு சமமாக இருக்கும். இதனால் தோற்ற எடை மற்றும் உண்மை எடை சமமாக Rw உணரப்படுகிறது. சுழலும் விறகு எந்த வகை இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டாகும்? ஏ. நேரியல் இயக்கம் linear motion. பி. சுழற்சி இயக்கம் circulatory motion. சி. அலைவு இயக்கம் oscillatory motion. டி. வளைவு இயக்கம் curvilinear motion. சரியான பதில் பி. சுழற்சி இயக்கம் circulatory motion. 10. ஒரு பொருள் அதன் அச்சை பற்றி சுழலும் இயக்கம் சுழற்சி இயக்கம் எனப்படும். பம்பரம் அதன் மைய அச்சை பொறுத்து சுழல்வதால் இது சுழற்சி இயக்கத்திற்கு சான்றாகும். ஏ. நேரியல் இயக்கம் என்பது ஒரு நேர்கோட்டில் செல்லும் இயக்கமாகும். பொருட்கள் ஒன்றோடு ஒன்று தேய்க்கப்படும்போது அவற்றுக்கிடையே என்ன பரிமாற்றம் செய்யப்படுகிறது? ஏ. நியூட்ரான்கள் நியூட்ரான்ஸ். பி. எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான்ஸ். சி. அயனிகள் அயான்ஸ். டி. புரோட்டான்கள் புரோட்டான்ஸ். சரியான பதில் பி. எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான்ஸ். 4. இரண்டு பொருட்களை ஒன்றோடு ஒன்று தேய்க்கும்போது அணுக்களின் வெளிவட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்கள் ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு இடமாற்றம் அடைகின்றன. இதனால் பொருட்கள் நிலைமின்னேற்றம் பெறுகின்றன. திட்டப்பணியின் ஒரு பகுதியாக சாதனங்களில் உள்ள உராய்வு வகைகளை பட்டியலிடுவதன் நோக்கம் என்ன? ஏ. உராய்வை குறைப்பதற்கான வழிகளைக் கண்டறிய. பி. சாதனங்களின் வரலாற்றை புரிந்து கொள்ள. சி. சாதனங்களின் வெப்பநிலையை அளவிட. டி. சாதனங்களின் எடையை கணக்கிட. சரியான பதில் ஏ. உராய்வை குறைப்பதற்கான வழிகளைக் கண்டறிய. இயந்திரங்களில் ஏற்படும் உராய்வு ஆற்றல் இழப்பையும் தேய்மானத்தையும் ஏற்படுத்துகிறது. எனவே அதன் வகைகளை அறிவது அதை குறைக்க உதவும். உராய்வை குறைப்பதன் மூலம் இயந்திரங்களின் ஆயுட்காலம் மற்றும் செயல்திறனை அதிகரிக்க முடியும். டெலோமியர்கள் முதன்மையாக எங்கே காணப்படுகின்றன? ஏ. செல் சவ்வின் மீது. பி. உட்கருவில் குரோமோசோம்களில். சி. மைட்டோகாண்ட்ரியாவில். டி. சைட்டோபிளாசத்தில். சரியான பதில் பி. உட்கருவில் குரோமோசோம்களில். சரியான விடை பி. சோகஸ்மெலி டெலோமியர்கள் என்பவை குரோமோசோம்களின் முனைகளில் காணப்படும் பாதுகாப்பு உறைகள் போன்ற டிஎன்ஏ வரிசைகள் ஆகும். இவை செல் பிரிதலின் போது மரபணு தகவல்கள் சிதையாமல் பாதுகாக்கின்றன.
கருத்து வரைபடத்தின்படி கார்பன் சேர்மங்களுக்கு பெயரிடுவதில் எந்த சொல் தொடர்புடையது? ஏ. தினசரி பயன்பாடு, டெய்லி யூஸ். பி. மூலம், சோர்ஸ். சி. ஐயுபிஏசி, யூபேக். டி. வேர்ச்சொல், ரூட் வேர்ட். சரியான பதில் சி. ஐயுபிஏசி, யூபேக். யூபேக், இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி என்பது வேதியியல் சேர்மங்களுக்கு உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட பெயரிடும் முறையாகும். இது ஒவ்வொரு சேர்மத்திற்கும் ஒரு தனித்துவமான பெயரை உறுதி செய்கிறது. மனித பெண்களில் பருவமடைதலின் தொடக்கத்தை குறிக்கும் உடல் செயல்முறை எது? ஏ. அதிகரித்த வியர்வை சுரப்பி செயல்பாடு. பி. மாதவிடாய், மென்ஸ்ட்ருவேஷன். சி. கருப்பை உட்சுவர் உருவாக்கம். டி. அண்டவிடுப்பு, ovulation. சரியான பதில் பி. மாதவிடாய், மென்ஸ்ட்ருவேஷன். 9. பெண்களில் பருவமடைதலின் மிக முக்கியமான மற்றும் வெளிப்படையான அறிகுறி மாதவிடாய் சுழற்சியின் தொடக்கமாகும். இது இனப்பெருக்க உறுப்புகள் முதிர்ச்சியடைந்துள்ளதை குறிக்கும் ஒரு உயிரியல் நிகழ்வாகும். ஒரு வேதியியல் சமன்பாட்டை சமநிலைப்படுத்துவதன் நோக்கம் என்ன? ஏ. வினை வெப்பநிலையை தீர்மானிக்க. பி. வினையின் வகையை மட்டும் அடையாளம் காண. சி. நிறை மற்றும் அணுக்களை பாதுகாக்க. டி. இயற்பியல் நிலைகளை மட்டும் காட்ட. சரியான பதில் சி. நிறை மற்றும் அணுக்களை பாதுகாக்க. 8. பொருண்மை அழியா விதியின்படி ஒரு வேதிவினையில் நிறையை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது என்பதால் அணுக்களின் எண்ணிக்கை சமமாக இருக்க வேண்டும். சமன்பாட்டைச் சமன் செய்வதன் மூலம் வினைப்படு பொருட்கள் மற்றும் விளைபொருட்களின் அணு எண்ணிக்கை உறுதி செய்யப்படுகிறது. ஒரு திரவம் ஒரு திட கரைப்பானில் கரையும் போது எந்த வகையான கரைசல் உருவாகிறது? ஏ. திண்மக் கரைசல், சாலிட் சொல்யூஷன். பி. நீர்க்கரைசல், aqueous சொல்யூஷன். சி. திரவக் கரைசல், liquid சொல்யூஷன். டி. வாயுக் கரைசல், gaseous சொல்யூஷன். சரியான பதில் ஏ. திண்மக் கரைசல், சாலிட் சொல்யூஷன். சரியான விடை திண்மக் கரைசல், சாலிட் சொல்யூஷன். ஒரு கரைசலில் அதிக அளவில் உள்ள பொருள் கரைப்பான் திடப்பொருளாக இருந்தால் அது திண்மக் கரைசல் என்று அழைக்கப்படுகிறது. மார்புக்கூட்டின் முதுகுப்புற எல்லையை உருவாக்குவது எது? ஏ. உதரவிதானம், டயப்ராம். பி. மார்பெலும்பு, ஸ்டர்னம். சி. முதுகெலும்பு தொடர், வெர்டெப்ரல் காலம். டி. விலா எலும்புகள், ரிப்ஸ். சரியான பதில் சி. முதுகெலும்பு தொடர், வெர்டெப்ரல் காலம். 4. மார்புக்கூட்டின் பின்புறம் அல்லது முதுகுப்புற எல்லையாக முதுகெலும்பு தொடர், வெர்டெப்ரல் காலம் அமைந்துள்ளது. இது உடலுக்கு ஆதாரமாகவும் மார்பு பகுதியில் உள்ள இதயம் மற்றும் நுரையீரலை பாதுகாக்கவும் உதவுகிறது. கருவுறுதல் சூலகத்தை எதுவாக வளரத் தூண்டுகிறது? ஏ. ஒரு வேர். பி. ஒரு விதை. சி. ஒரு புதிய பூ. டி. ஒரு பழம். சரியான பதில் டி. ஒரு பழம். 1. கருவுறுதலுக்குப் பிறகு பூவின் சூலகம், ஓவரி, கனியாகவும் சூல்கள், ஓவ்யூல்ஸ், விதைகளாகவும் மாறுகின்றன. இது தாவர இனப்பெருக்க சுழற்சியின் இறுதி நிலையாகும். ஏ. வேர் என்பது முளைக்கும் விதையின் முளைவேரிலிருந்து உருவாகும் பகுதியாகும். தாவரங்களில் சைலம் முதன்மையாக எதை கடத்துகிறது? ஏ. ஹார்மோன்கள், ஹார்மோன்ஸ். பி. நீர், வாட்டர். சி. சர்க்கரைகள், சுகர்ஸ். டி. அமினோ அமிலங்கள், அமீனோ ஆசிட்ஸ். சரியான பதில் பி. நீர், வாட்டர். 4. சரியான விடை பி. சோகஸ்மெலி சைலம் என்பது தாவரங்களின் ஒரு கடத்தும் திசுவாகும். இது வேர்கள் உறிஞ்சும் நீரையும் கனிமங்களையும் தாவரத்தின் மேல் பகுதிகளுக்கு கடத்துகிறது. இது குழாய் போன்ற அமைப்பைக் கொண்ட திரக்கீடுகள் மற்றும் சைலம் குழாய்களால் ஆனது. சிறுநீரில் அதிகப்படியான குளுக்கோஸ் வெளியேற்றப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ. பாலிடிப்சியா, பாலிடிப்சியா. பி. கிளைக்கோசூரியா, கிளைகோசூரியா. சி. நீரிழப்பு, டீஹைட்ரேஷன். டி. பாலிஃபேஜியா, பாலிஃபேஜியா. சரியான பதில் பி. கிளைக்கோசூரியா, கிளைகோசூரியா. சரியான விடை பி. சோகஸ்மெலி இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு சிறுநீரகத்தின் வரம்பை தாண்டும் போது அதிகப்படியான சர்க்கரை சிறுநீரின் வழியாக வெளியேற்றப்படுவது கிளைக்கோசூரியா எனப்படும். இது நீரிழிவு நோயின் டயபீட்டீஸ் மெல்லைட்டிஸ் ஒரு முக்கிய அறிகுறியாகும். மெந்தசைகளின் செயல்பாட்டின் முக்கிய பண்பு என்ன? ஏ.
தன்னிச்சையற்ற மற்றும் மெதுவான. பி. தன்னிச்சையான மற்றும் மெதுவான. சி. தன்னிச்சையான மற்றும் வேகமான. டி. தன்னிச்சையற்ற மற்றும் வேகமான. சரியான பதில் ஏ. தன்னிச்சையற்ற மற்றும் மெதுவான. 8. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி மெந்தசைகள் நமது விருப்ப கட்டுப்பாட்டில் இல்லாத தன்னிச்சையற்ற தசைகள் மற்றும் இவை மெதுவாகச் செயல்படும் தன்மை கொண்டவை. இவை செரிமான மண்டலம் மற்றும் இரத்த நாளங்களின் சுவர்களில் காணப்படுகின்றன. தண்ணீருக்கு அடியில் ஒரு பந்தின் மேற்பரப்பில் உள்ள துளைகளிலிருந்து அழுத்தும்போது எவ்வகையான நீரோட்டங்கள் காணப்படுகின்றன? ஏ. எல்லா திசைகளிலும் ஒரே மாதிரியான நீரோட்டங்கள். பி. கீழ்நோக்கி பாயும் நீரோட்டங்கள் மட்டுமே. சி. சீரற்ற மற்றும் சிதறிய நீரோட்டங்கள். டி. மேல்நோக்கி பாயும் நீரோட்டங்கள் மட்டுமே. சரியான பதில் ஏ. எல்லா திசைகளிலும் ஒரே மாதிரியான நீரோட்டங்கள். 3. சரியான விடை ஏ. எல்லா திசைகளிலும் ஒரே மாதிரியான நீரோட்டங்கள். பாஸ்கல் விதியின்படி ஒரு மூடிய அமைப்பில் உள்ள திரவத்தின் மீது செலுத்தப்படும் அழுத்தமானது அனைத்து திசைகளிலும் சமமாக பரவுகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?